ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிந்து 2000ஆம் ஆண்டு புதிய மாநிலமாக உருவெடுத்தது சத்தீஸ்கர். இங்கு பழங்குடியினர் அதிகம் வசிக்கின்றனர். பழங்குடியினர் பட்டியல் இனத்தவரின் ஏழ்மை நிலை, படிப்பறிவின்மையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களுக்கு உதவுவது போல் ஒரு கும்பல் மதமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதையடுத்து மாநிலத்தில் ஏற்கனவே மதமாற்றத்திற்கு எதிரான சட்டம் அமலில் இருந்தாலும் அதற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலான அம்சங்களை சேர்த்து புதிய சட்ட மசோதாவை அந்த மாநில அரசு அறிமுகம் செய்துள்ளது. துணை முதல்வர் விஜய் சர்மா இந்த மசோதாவை சட்டசபையில் அறிமுகம் செய்தார். அதில் கூறப்பட்டுள்ளதாவது: மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். இது சில நேரங்களில் 10 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும். 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். பெண்கள், சிறார்கள், பழங்குடியினர், பட்டியல் இனத்தினர், மனநலம் பாதித்தோர், இதர பிற்படுத்தப்பட்டோரை மதமாற்றம் செய்வோருக்கு 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். 2க்கும் மேற்பட்டோரை மதமாற்றம் செய்வது கூட்டு மதமாற்றமாக கருதப்படும். இவ்வகை செயலில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும். மதமாற்ற வழக்கில் கைதாவோருக்கு ஜாமீன் வழங்கப்படாது. பணம், நகை, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்து மதமாற்றத்தில் ஈடுபடக்கூடாது. ஒருவர் தன் மூதாதையர் மதத்திற்கு திரும்புவதை மதமாற்றமாக கருத முடியாது. மதம் மாற விரும்புவோர் அது குறித்து மாவட்ட நீதிபதி அளவிலான அதிகாரிகளிடம் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என புதிய மசோதாவில் கூறப்பட்டுள்ளது.